வணக்கம் நண்பர்களே. திமுகவின் ஆலமரம் சரிந்தது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக தீவிரமாக முயற்சி செய்தது. ஆனால் தேர்தலில் தோல்வி ஏற்பட்டது திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேர்தல் தோல்வியால் திமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் அரங்கேறியிருக்கு. 60 வயதிற்கு மேற்பட்டோர் முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடாது என்று திமுக முடிவு செஞ்சிருக்கு. இந்நிலையில் உடல்நலக்குறைவால் திமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக துரைமுருகன் முடிவு செஞ்சிருக்காராம். பொதுச் செயலாளர் பதவியை அடுத்து அமரப்போவது யார்? சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாவேகா ஆட்சி அமைத்தது. அதிமுக இரண்டா பிரிந்து மீண்டும் இணைஞ்சிருச்சு. ஆனால் சிட்டிங் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், சீனியர் நிர்வாகிகள் பலர் தாவேகாவில் இணைந்து வராங்க. ஆட்சியை தக்க வைக்க என்று எதிர்பார்க்கப்பட்ட திமுக எதிர்க்கட்சியாயிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலினே கொளத்தூரில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி உடைந்து விட்டது. திமுக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் தாவேகாவில் இணைந்தது. காங்கிரஸ், விசிக, யுஎம்எல், தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. திமுகவின் முக்கியமாக பலங்களில் ஒன்றாக கூட்டணி கருதப்பட்டது. அந்த கூட்டணி உடைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய தொகுதி வாரியாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கள ஆய்வின் அடிப்படையில் கட்சியில் பல அதிரடி மாற்றங்களை அரங்கேற்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கார். இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், திமுக அரசியல் விஜய் உதயநிதி என்கின்ற வகையில் மாறிவிட்டது. தாவேகா அமைச்சரவையில் உள்ள பலரும் இளைஞர்களாக இருக்காங்க. அதனால் திமுகவிலும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்ற முடிவு செய்யப்பட்டிருக்கு. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு வயதாகிவிட்டது. ஆட்சியில் இருந்தபோதே அவர் அடிக்கடி மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆட்சியிலும் கட்சியிலும் அவரின் செயல்பாடு குறைவாக இருந்தது. சட்டமன்ற தேர்தலிலேயே அவர் போட்டியிட மாட்டார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டு அவர் தேர்தலில் போட்டியிட்டார். காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு தோல்வியடைந்தார். உடல்நிலை ஒத்துழைக்க மறுப்பதால் துரைமுருகன் அரசியலிலிருந்து ஓய்வு எடுக்க முடிவு செஞ்சிட்டாராம். இதை துரைமுருகனே தன்னுடைய ஆதரவாளர்களிடம் சொல்லியிருக்கார். துரைமுருகன் பதவி விலகும் பட்சத்தில் திமுக பொருளாளராக உள்ள டி.ஆர். பாலு பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் ஆலமரம் சரிந்தது போல ஆகிவிட்டது. நீங்கள் சொல்லுங்கள், துரைமுருகன் விலகியனா அது நன்றாக இருக்குமா இருக்காதா?